இந்த நாட்களில் குறிப்பாக கனத்திற்குரிய குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது தேவனுடைய சித்தம். அதை எவ்விதம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிறார் என்பதை குறித்து குறிப்பாக நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஒருவன் என்னை கனம் பண்ணினால் நான் அவனை என்ன செய்வேன், கனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்போ எப்படி ஹவு டு ஆனர் காட், தேவனை எப்படி நாம் கனப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து குறிப்பாக நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேரம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய பொருளாதாரம், இவைகளில் தேவனை நாம் கனப்படுத்துவது மிகவும் அவசியம். ஏனென்ற 3 விஷயங்களை முக்கியப்படுத்துகிறோம் என்று கேட்டால், இந்த 3 விஷயங்கள் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தே ஆர் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் அவர் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் அவர் பர்சியூட் என்று சொல்லுவேன். இந்த 3 விஷயங்கள் நாம் எதை முக்கியப்படுத்துகிறோம், எதற்காக நம்முடைய முதலீடை செலுத்துகிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். எதுக்கு அதிகமான நேரம் கொடுக்குறோம், எதுக்கு அதிகமான முயற்சி எடுக்கிறோம், எதுக்கு அதிகமான பிரயாசம் எடுக்கிறோம், முதலீடு செய்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், இயேசு சொல்லக்கூடிய நல்வார்த்தை, உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் என்னவும் இருக்கும், உங்களுடைய இருதயம் இருக்கும் என்பதை நம்ம கவனிக்கிறோம். ஆகையினால இந்த நாட்களில் குறிப்பாக நம்முடைய பிரயாசங்களில் இன்னும் ஒரு ஒர்க் எப்படி நம்ம கர்த்தரை கனப்படுத்த முடியும், கர்த்தர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்பதை குறித்து நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை பிரதானமாக நாம் அந்த வசனத்தை வாசித்து பின்பு இந்த சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், எல்லாரும் இணைந்து அற்புதமான தேவனுடைய நல்வார்த்தையை வாசிக்கும்படியாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 3, 9, 10 வாசிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணும், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்று இருக்கிறோம் இல்லையா. ஆனர் காட் வித் த ஃபர்ஸ்ட் அண்ட் த பெஸ்ட் என்பது தான் ரொம்ப அடிப்படையான சத்தியமாக அந்த வசனத்தில் நாம் அதை கவனிக்கிறோம். அப்போ காட் ஷுட் கம் ஃபர்ஸ்ட்டுங்கிறத நம்ம கடந்த வாரங்களில் கவனித்திருக்கிறோம். ஹவு கேன் வி கீப் காட் ஃபர்ஸ்ட், தேவனை எப்படி பிரதானமாக முதன்மைப்படுத்த முடியும் என்று கேட்டால், அவருடைய வார்த்தையை முதன்மைப்படுத்துவதன் மூலமாக தான். வார்த்தையை எப்படி முதன்மைப்படுத்த முடியும் என்று கேட்போம் என்று சொன்னால், அது என் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்வதன் மூலமாகத்தான் நாம் கர்த்தரை என்ன செய்கிறோம், முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போது நம்முடைய பிரயாசங்களில் எப்படி கர்த்தரை நம்ம முதன்மைப்படுத்த முடியும், எப்படி அவருக்கு முதன்மையும் சிறந்ததையும் படைக்க முடியும் என்று ஒரு கேள்வி கேட்கும் பொழுது பவுல் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. கொலோசியர் 3 நம்ம கவனித்தோம் போன வாரத்தில். நாம் எதை செய்தாலும், வாட் எவர் யூ டூ இன் வேர்ட் அண்ட் டீட், வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று நீங்களும் நானும் செய்யும் பொழுது தேவனிடத்திலிருந்து அந்த பலனை நாம் என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்போ அதனுடைய இன்னொரு அற்புதமான சத்திய வசன இணைப்பை தான் இன்றைக்கு மாலையிலும் குறிப்பாக நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். தீத்து புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், ஒரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தீஸ் ஆர் ஆல் கிறிஸ்டியன் ஒர்க் எத்திக்ஸ் என்று சொல்ல வேண்டும். கிறிஸ்தவர்கள் அவருடைய வேலை ஸ்தலத்தில், செயல்பாட்டில் இவைகளெல்லாம் நெறிகள், இவைகள் தான் நிர்ணயிக்கக்கூடிய முக்கியமான பிரமாணங்களாக வேதம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறோம். பாருங்கள், தீத்து புஸ்தகத்தில் நாம் 2வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் என்று சொன்னால் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். தீத்து புஸ்தகம் 2வது அதிகாரம் 9, 10 வாசிப்போம். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக நடந்து கொள்ளவும், திருடாமல் இருந்து சகல விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அப்போ முதல் 9ஆம் வசனத்தை தான் நாம் முக்கியப்படுத்தும்படியாக இருக்கிறோம். அங்கே எவ்விதம் போதிக்கிறது என்று கேட்டால், வேலைக்காரர் என்று சொல்லும் பொழுது எல்லாருமே நம்ம பணி செய்கிறோம் அல்லவா. அப்போது நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் பொருந்தக்கூடியதாக இருக்கிறோம். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை. எப்படி இருக்கு என்று கேட்டால், உபதேசத்துக்கு அலங்காரமே யார் தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வேலைப்பாடு தான். தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிற நம்முடைய வேலை செய்யக்கூடிய விதம் தேவனுடைய வார்த்தைக்கு அல்லது உபதேசத்திற்கு அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது, அலங்காரமாக இருக்க வேண்டும். இல்லை, இட் ஷுட் பி அன் அடோன்மெண்ட்னு இருக்கிறோம். இல்லை, ஒரு அற்புதமான அஸ்திபாரமான ஒரு உபதேச சத்தியத்தை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். இல்லை, அவர் டாக்ட்ரின் அண்ட் அவர் ப்ராக்டிஸ், இது ரெண்டுக்கும் ரொம்ப அற்புதமான தொடர்பு இருக்கிறோம். ஒரு பாருங்கள், உபதேசம் என்று சொல்லும் பொழுது எளிமையாக இதை உதாரணப்படுத்த வேண்டும் என்று சொன்னால்,
பாருங்கள், பவுல் எழுதக்கூடிய விதங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இப்போ எபேசியர் ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள் என்று சொல்லலாம். எல்லா நிருபங்கள் அப்படி தான் எழுதுவார். எபேசி நிருபத்தில் எடுப்போம் என்று சொன்னால், முதல் 3 அதிகாரங்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாம் உபதேசமாக இருக்கும். உபதேசம் என்று சொன்னால் பாருங்கள், தேவனை சார்ந்த, தேவனை மையப்படுத்தி முக்கியப்படுத்தக்கூடிய அற்புதமான சத்தியங்களாக இருக்கிறது. எபேசியர் முதல் 3 அதிகாரங்களை கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் இல்லையா, நம்மை ரட்சித்திருக்கிறார், நமக்கு கிருபா வரங்களை கொடுத்திருக்கிறார் என்றெல்லாம் அப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்லப்படும். 4ஆம் அதிகாரத்திலிருந்து கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆதலால் இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறதுனால இனி நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து அங்கே சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். வாசிச்சிடலாமே, எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் 4ஆவது அதிகாரத்தில் முதல் வசனத்தை கவனிப்பீர்கள் என்று சொன்னால் பாருங்கள், 3:21 வாசிப்போமே. 3:21 வாசித்தோம் என்று சொன்னால், சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் என்ன உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. ஆதலால் அப்படின்னு வரும்பொழுது, தேர்ஃபோர் இதெல்லாம் இப்படி இருக்கிறதுனால, முன்ன சொல்லப்பட்ட உபதேசங்கள் எல்லாம் இருக்கிறதுனால, இப்போ நம்முடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் வருகிறோம். இதை இன்னும் எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இப்போது ஸ்கூலில் நம்ம படிச்சிருக்கிறோம், தியரி கிளாஸ் இருக்கிறது. தியரி கிளாஸுக்கு அப்புறம் என்ன இருக்கிறது, ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கிறோம், படிப்பு இருக்கிறது. படிப்பு முடித்த பின்பு அதை என்ன செய்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, மருத்துவர்கள், லாயர்ஸ் அவங்கள தான் அதை சொல்லுவாங்க. இல்லை, எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், படித்து முடிச்சுட்டாங்க, இப்போ என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு உதாரணம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அப்போ ஒரு வீட்டில் 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. 2 பேருமே டாக்டர்ஸ். ஒன்று மெடிக்கல் டாக்டர் அவங்க ஒய்ஃபு, அவங்க ஹஸ்பண்ட் அவர் ப்ரொஃபஸர் இல்லையா, பிஹெச்டி முடித்திருக்கிறாரு இல்லையா, தியாலஜியில் பிஹெச்டி வாங்கியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட 2 பேர் கணவன் மனைவி இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல் அடித்தோன்னா அவங்க வேலைக்காரமாக தான் வந்தாங்க. சொன்னோன்னா அவங்க கேட்குறாங்க, ஐ வாண்ட் டு மீட் த டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த டாக்டரை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வேலைக்காரமாக சொன்னாங்களாம், விச் டாக்டர், த ஒன் ஹூ ப்ரீச்சஸ் ஆர் த ஒன் ஹூ ப்ராக்டிசஸ்ன்னு சொன்னாங்களாம். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கி கொள்ள முடிகிறதா, பிரசங்கம் பண்ணுற டாக்டர் வேணுமா, பிரசங்கத்தை பயிற்சி செய்யக்கூடிய டாக்டர் வேணுமான்னு நான் உங்களுக்கு வித்தியாசப்படுத்துகிறேன். இப்போ குறிப்பாக என்னவென்று கேட்டால், தியரி கிளாஸ் இருக்கிறது, தியரி கிளாஸுக்கு அப்புறம் என்ன இருக்கிறது, ப்ராக்டிக்கல் இருக்கிறது இல்லையா. இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பிரசங்கம்னா ப்ராக்டிக்கலாக இருக்கணும், அதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். எதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போ மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். தியரி அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ தியரி இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணால் என்ன நடக்கும், ஓ இதுதான் காலா கையோடு வந்துருச்சு, நான் சொல்கிறது விளங்கி கூட முடிக்கிறது தான். எது தியரி தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், அது வேலைக்கு ஆகாது அல்லவா. அப்போ தியரியும் வேணும், ப்ராக்டிஸும் வேணும். இது நாம் தியரி தேவையில்லை, ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், அப்படி கிடையாது. பைபிளே 2ஐயும் இணைச்சி தான் கொண்டு வந்திருக்கிறோம். அப்போது உபதேசம் சொல்லப்படுகிறது. உபதேசத்தை நம்ம வாழ்க்கையில் அதை என்ன செய்ய வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும். அப்போ உபதேசமே நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னோம்னா என்ன நடக்கும் என்று கேட்டால், நம்முடைய செயல்பாடு வசனத்துக்கு விரோதமாகவும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, வசனத்தை விலகி போவதற்கும் என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. அப்போது குறிப்பாக நம்ம கவனிக்கும் பொழுது பவுல் இவ்விதமாக எழுதுகிறார், நம்முடைய வேலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இரட்சகராகி இயேசுவினுடைய உபதேசத்தை அலங்கரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஒர்க்கை குறித்து, வேலையை குறித்து ஆண்டவர் என்ன அற்புதமான உபதேசம் கொடுத்திருக்கிறாரு என்பதை நம்ம கவனிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தேவ மனிதன் இவ்விதமாக சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்று கேட்டால், ஆல் டாக்ட்ரின்ஸ் ஆர் ப்ராக்டிக்கல் அண்ட் ஆல் ப்ராக்டிசஸ் நீட்ஸ் டு பி டாக்ட்ரைனல் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் பெரிய வார்த்தைகளாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான அடிப்படையான விஷயமாக இருக்கிறோம். எல்லா உபதேசங்களும் செயல் நிறைந்தவைகளாக இருக்கிறது. எல்லா செயல்களும் உபதேசத்தின் அடிப்படையில் இருப்பது மிகவும் அவசியம் என்று வேதம் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். இன்னும் ஒரு கோணத்தில் அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், விசுவாசம் இல்லாமல் வரும் எதுவும் பாவமாக இருக்கும் என்று இருக்கிறது. வாசிக்க, வாட் எவர் கம்ஸ் வித்தவுட் ஃபெய்த் இஸ் சின் அப்படின்னு இருக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நீங்கள் அதை கவனிக்கலாம். அதனுடைய சாராம்சத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வார்த்தை இல்லாமல் வரக்கூடிய எந்த செயலும் அது பாருங்கள், அது பாவம் என்று சொல்லும் பொழுது இட் வில் மிஸ் இட்ஸ் டார்கெட்னு சொல்வது இன்னொரு அற்புதமான எளிமையான ஒரு விளக்கமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கையின் பிரயாசம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால், எப்படியோ கைக்கு வேலை கிடைச்சா போதும், பணம் வந்தால் போதும்,
பிழைப்பு நடந்தால் போதும் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் வேலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய வேலையில் கர்த்தரையும் கனப்படுத்துவோம், கர்த்தர் நம்மையும் கனத்துக்குரிய பாத்திரமாக என்ன செய்வார், பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை வேதத்தில் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அதற்காக தான் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்போம் என்று சொன்னால் தீத்து புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் நம்ம கவனிச்சிருக்கிறோம். உபதேசத்துக்கு அலங்காரமாக இருக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. இன்னும் சொல்லணும்னா கிறிஸ்தவர்கள்னால் இப்படி தான் வேலை செய்வாங்க, இப்படி தான் சூப்பராக இருப்பாங்க, சூப்பராக இந்த வேலையை என்ன செய்வாங்க, செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு நம்முடைய வேலைப்பாடு என்னவாக இருக்க வேண்டும் இல்லையா? அதை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு எந்த கான்டெக்ஸ்டில் சொல்லணும், நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எப்படி செய்வாங்க, சிறப்பாக செய்வாங்க. இன்னும் மேற்கத்திய நாடுகள் இப்பொழுது இருக்கிற நிலையில் அல்ல, ஆரம்ப நிலை. அவங்க செழிப்படைவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னவென்று கேட்டால் கிறிஸ்டியன் ஒர்க் எத்திக்ஸ் இல்லையா? வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் செயல்பட்டதின் விளைவு தான் இவ்வளவு சிறப்பு வந்திருக்கிறது. ஆனால் சிறப்பு வந்ததுக்கப்புறம் அவரை வேண்டான்ட்டு போகிறதுனால தான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகள் அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருக்கிறதையும் நாம் கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ இங்கே பார்க்குறோம், இப்படி சிறப்பு அவருடைய உபதேசத்துக்கு அலங்காரமாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி, நான் எப்படி அதை செய்ய முடியும்? நான் குறை உள்ளவன், எனக்கு எல்லாம் தெரியாது இல்லையா, பல விதங்களில் எனக்கு பின்னடைவுகள் எல்லாம் இருக்கிறது, என் பேக்ரவுண்ட் அவ்வளோ சிறப்பான விஷயம் கிடையாது, இப்படி ஏகப்பட்ட விஷயம் நம்ம சொல்லலாம். அதனால் என்னால் முடியாது, என்னால் எக்ஸல் பண்ண என் வாழ்க்கையில் முடியாது என்று சொல்லக்கூடிய லெஜிட்டிமேட் ரீசன்ஸ் ஒரு மனிதனுக்கு இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒரு புறமாக வைத்து வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால் 13ஆம் வசனத்தில் 14ஆம் வசனத்தில் விதமாக நாம் வாசிக்க முடியும். அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். என்னுடைய அற்புதமான ஒரு வசனம். அவருடைய உபதேசத்துக்கு நாம் அலங்காரமாக இருப்பதற்காக நம்முடைய எல்லா குறைகளிலிருந்தும் நம்மை மீட்டு கொண்டு தேவனுடைய வேலையை செய்வதற்கான பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக பேஷனட்டாக அந்த வேலையை நாம் செய்வதற்கு தம்மை தாமே நமக்காக என்ன செய்திருக்கிறார், அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதனுடைய விளைவு என்னவென்று கவனிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வேலையில் தெய்வீகமான சிறப்பை கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்தாமேன் என்று சொல்ல முடியும்? நீங்கள் சிறக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிறப்பாக இருப்பதற்காக தான் சிலுவையில் சகலவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக விரும்புகிறேன். நம்முடைய வேலையில் நாம் தெய்வீகமான சிறப்பு உள்ளவர்களாக இருப்பதற்காக தான் சகல அக்கிரமங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டு அவருடைய சித்தம் செய்வதற்கான பேஷன் நமக்குள்ளதாக பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அவருக்கு மகிமையாக இருப்பதற்காகவே தம்மை தாமே நமக்காக கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன் என்று சொல்ல முடியும்? ஆகையினால வரக்கூடிய நாட்களில் சத்தியத்தை அறிந்ததின் விளைவு தேவன் உங்கள் வாழ்க்கையில் வேலையில் ஒரு தெய்வீகமான சிறப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். நம்பிக்கையுள்ளவர்கள் ஆமேன் என்று சொல்லவேன். எப்படி அதை செயல்படுத்த போகிறாரு, அங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறோம். அப்போ நம்பிக்கைக்கும் நடக்கைக்கும் என்ன இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. இதை இன்னொரு வசன ரீதியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, காது இருந்தும் கேளாது, நாவு இருந்தாலும் என்ன செய்யாது, பேசாது, அவைகளை நம்புகிறவர்களும் அப்படியே இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ நம்முடைய ஆண்டவருக்கு கண் இருக்கிறது, பார்க்க முடியும், அவரால் கேட்க முடியும், அவரால் பேச முடியும் இல்லை, அவருடைய அற்புதமான திறமையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவரை நம்புகிறவர்கள் சொல்லுங்கள், அவரை நம்புகிறவர்கள் அவரை போல தான் இருப்பார்கள். அப்போ அவரை நம்புகிறவங்க, அவர் வேலைன்னு வரும் பொழுது அவரை நம்புகிறவர்கள் எப்படி செய்வார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அவர் சூப்பராக செய்வாருங்க, ஆனால் அவங்க ஆட்கள் படுமோசம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவரை நம்புகிறவர்கள் யாரை போல இருப்பார்கள், அவரை போல இருப்பார்கள். இந்த விஷயத்தில் இங்கே நாம் கவனித்தது போல நற்கிரியைகள் செய்வதில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் இருக்கும்படிக்கு எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் நம்மை மீட்டு, இன்னைக்கு பாட்டு கூட ஒரு பாட்டு பாடணும் இல்லையா, அதாவது மதில்களை தாண்டுவேன், தடைகளை மிதிப்பேன் என்னெல்லாம் பாடுறோம் அல்லவா? எதை வச்சு நம்ம அதை பாடுறோம் என்று கேட்போம் என்று சொன்னால், தடைகளை உடைத்தெறிகிறவர் நமக்கு முன்பாக என்ன செய்திருக்கிறார், செஞ்சிருக்கிறார். அப்போ அந்த கான்டெக்ஸ்ட் நம்ம கவனிக்கிறோம். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் அவர்கள் வேலை செய்யும் பொழுது
யாரை போல் செய்கிறார்கள் என்று கேட்டால் அவரை போலவே செய்கிறார்கள். அவர் சிறப்புடையவராக இருக்கிறபடினால் அவர் மேல் நம்பிக்கையுள்ள நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய தெய்வீகமான சிறப்பை நமக்கு தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். அப்போ இதுதான் நம்முடைய நம்பிக்கை என்று சொன்னால், அந்த நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல நடக்கை கட்டாயம் இருப்பது அவசியம். அப்போ இங்கே தான் ஒரு ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ், அதாவது ரொம்ப அடிப்படையான வித்தியாசத்தை நம்ம கவனிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய நேரம் பொதுவான கணிப்பு எப்படி இருக்குது என்று கேட்டால், நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை நம்ம குறைவாக நம்ம நினைக்கல. ஆனால் கேள்வி நான் இவ்விதம் கேட்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவருக்காக நாம் செய்யணுமா, ஆண்டவரை போல செய்யணுமா? நான் சொல்வதை இங்கே தான் உபதேசம் இருக்கிறோம். இப்போ உபதேசம் என்ன சொல்லுகிறது என்பதை வைத்து தான் எப்படி செய்ய போகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும், இல்லையா? பாருங்கள், ஆண்டவருக்காக செய்யணுமா அல்லது ஆண்டவரை போல செய்யணுமா? இன்னொரு உதாரணமும் சொல்லுகிறேன். செய்யும் தொழில் தெய்வமா, செய்யக்கூடிய தொழில் தேவனுக்காகவா? இது எங்கே இருக்கிறது? பைபிள் இல்லை, இது பொது அறிவு, இல்லையா? செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்கிறாங்கல்லவா, அவங்க சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறோம். ஆனால் வசன ரீதியாக நாம் கவனிப்போம் என்று சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொன்னோம்னா, தவறான இல்லிசிட், இல்லையா, இல்லீகல், சட்டப்புறம்பான ஒரு தொழில் செய்கிறவர், இல்லையா, சட்டப்புறம்பான ஒரு கடவுள் வைத்திருக்கிறாருன்னு சொல்லலாமா? நான் சொல்ல வேலை. அப்போ வேலை இல்லாதவர்கள் தேவன் இல்லாதவர்கள் அப்படி சொல்லலாமா? அதனால தான் கவனிக்கணும், நம்முடைய நடக்கை யாரோ சொன்னதின் வைத்ததின் அடிப்படையில் அல்ல, வார்த்தையின் அடிப்படையில் இருக்கவர். அப்போ செய்கிற தொழில் தேவன் அல்ல. நாம் எதை செய்தாலும் யாருக்கென்று செய்கிறோம்? கர்த்தருக்கென்று செய்கிறோம். ஏன் கர்த்தரை போல செய்ய வேண்டும், அவருடைய உதவி கொண்டு செய்ய வேண்டும்? ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு, ஏதோ என்னால் முடிஞ்சதை கடவுளுக்காக செய்கிறேன் அப்படின்னு ஒருவர் சொல்வார் என்று சொன்னால், உங்களால் என்ன முடியுங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்கிறோம். உங்களால் என்ன முடியும் என்ன கேட்டோம்னா, சில விஷயம் செய்ய முடியும், சில விஷயத்தை என்னால் செய்யவே முடியும். அப்போ நீங்கள் ரொம்ப சூப்பராக செய்வீர்கள் என்று சொல்வதற்கும் வாய்ப்பு கிடையாது. என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் மையப்படுத்தப்பட்டாலே யூ ஆர் வெரி லிமிட்டட், இல்லையா? பல முறை கேட்ட கேள்விகள் தான் பாருங்கள், அந்த வார்த்தைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதை இன்னும் இந்த விதத்தில் சொல்வது நல்லது. எனக்கு எல்லாம் தெரியாது, என்கிட்ட எல்லாமே இல்லை, என்கிட்ட எல்லாமே என்னால் எல்லாமே முடியாது. இந்த 3 விஷயத்தை மாத்திரம் முக்கியப்படுத்துவோம் என்று சொன்னால், மீண்டும் சொல்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியாது, என்னால் எல்லாமே முடியாது, என்கிட்ட எல்லாமே இல்லை. இந்த 3 குறைகள் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறபடினால, இந்த குறை உள்ளவர்கள் ஒரு விஷயத்தை செய்வார்கள் என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? தெரியாது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு தான் செய்ய முடியும். ஆனால் தெரிஞ்சதே எப்படி இருக்கிறது? குறைவாக இருக்கிறோம். உங்களால் எல்லாம் முடியுமா? முடியாது. அப்போது உங்களால் முடிஞ்சது மாத்திரம்தான் செய்வீங்க. 3வது, உங்ககிட்ட எல்லாமே இருக்குதா? இல்லை. உதாரணத்துக்கு சமைக்க தெரியும், ஆனால் சிலிண்டர் இல்லை, பொருள் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பொருள் இல்லாததுனாலேயே உங்களால் அந்த விஷயத்தை என்ன செய்ய முடியாது? சரியாக செய்ய முடியாது. இப்போ ஆண்டவர் எடுத்துக்குவாங்க, அவருக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாமே தெரியும். அவர்கிட்ட எல்லாமே இருக்குதா? அவர்கிட்ட இல்லை. அவருக்கு எல்லாமே முடியுமா? முடியும். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் எப்படி கொடுக்க முடியும், இல்லையா? ஒரு கோணத்தில் மக்கள் எளிமையாக சொல்கிறாங்க, ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய இயலாமையை நான் புரிந்து கொள்கிறேன், நம்முடைய லிமிட்டட்னஸ் நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். ஆனால் வேதம் எப்படி நமக்கு போதிக்கிறது என்று கேட்டால், ஏதோ உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு பைபிள் சொல்லலை. பவுல் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஏதோ சிலவற்றை, அப்போ நம்ம விவரமாக தானே இருக்கிறோம், இல்லையா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மறுபடியும் அந்த வார்த்தை இணைந்து சொல்வது நல்லது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். எல்லாவற்றையும்னா என்னது? போனது வந்தது கண்டது போனது எல்லாமே நான் செய்ய போகிறோமா? இல்லை இல்லை. எனக்கு அவர் என்ன நியமித்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு அவரே எனக்கு பலனாக இருக்கிறார். இப்பொழுது எல்லாம் அறிந்தவர், எல்லாம் உடையவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்னால் உங்கள் வேலை எப்படி இருக்கும் சொல்லுங்க? இப்படி சொன்னால் எப்படி? புரிந்து கொண்டு இருக்கிறோம், அதனால் உற்சாகப்படுது. மறுபடியும் என்னால் முடியாது, எனக்கு என்கிட்ட எல்லாம் இல்லை, எனக்கு எல்லாம் தெரியாது.
என்னால் முடிஞ்சது தான் நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது. ஆமாம், எல்லாரும் அப்படி தான் சொல்ல முடியும். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், நாம் நற்கிரியில் செய்வதில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு சகல அக்கிரமங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு தம்மைத்தாமே நமக்காக ஒப்பு கொடுத்ததின் விளைவு, எல்லாம் அறிந்தவர், எல்லாவற்றையும் உடையவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், இப்பொழுது உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறபடினால் இப்பொழுது உங்களுடைய வேலையில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? சொல்லுங்கள் சொல்லுங்கள், எப்படி இருப்பீர்கள்? அப்போ இந்த வாரம் எப்படி வேலை செய்ய போகிறோம்? சொல்லுங்கள். போன வாரமும் தான் செஞ்சோம், ஆனால் இந்த வாரத்தில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும் என்ற அந்த அற்புதமான விளக்கத்தின் அடிப்படையில் இந்த வாரம் செய்ய போகிறோம். ஆனால் ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்ய போகிறேன் என்று அல்ல, எனக்கு கர்த்தர் என்ன பலன் கொடுக்கிறாரோ அதை கொண்டு நான் அதை சிறப்பாக செய்ய போகிறேன். புரிந்தவள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்லுவேன். ஏன் அதுதான் வேத பிரகாரம் கரெக்டு, ஏன் அதுதான் சத்திய ரீதியாக சரி என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், காட் ஆஃப் எக்ஸலன்ஸ், தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்ற ஒரு கேள்வி கேட்போம் என்று சொன்னால், பிரசங்கி புஸ்தகம் எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச வசனம் 3வது அதிகாரத்தில் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். எல்லாரும் இணைந்து சொல்லும்படியாக இருக்க, எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். நேர்த்தியாய் செய்கிறவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அப்போ நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க? சில நேரத்தில் சொல்கிறாங்க இல்லையா, யார் அதை செஞ்சது அப்படின்னு கேட்குறாங்க. பேர் அவன் மூஞ்சி மாதிரியே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்லவா, கேட்டிருக்கீங்களா? கோபத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ அவர் எப்படிப்பட்டவர்? நாம் நம்பக்கூடிய தேவன், நம்முடைய நம்பிக்கை நங்கூரமாக இருக்கக்கூடியவர், நமக்கு உதவி செய்யக்கூடியவர். அவர் எப்படி செய்கிறார் என்று கேட்டால், அவர் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்கிறார். நேர்த்தின்னு சொல்லும் பொழுது ஆங்கில வார்த்தைகள் தான் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஹி மேக்ஸ் ஆல் திங்ஸ் பியூட்டிஃபுல்னு இருக்கிறது, ரொம்ப அழகாக செய்கிறார். ரெண்டாவது, ஹி மேக்ஸ் ஆல் திங்ஸ் அப்ராப்ரியேட்னு இருக்கிறது. அவர் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் பொருத்தமாக செய்கிறார். சொல்லுங்கள், எப்படி செய்கிறாருங்க? ரொம்ப பொருத்தமாக. ஹி மேக்ஸ் ஆல் திங்ஸ் பர்ஃபெக்ட்னு இருக்கிறது, பூரணமாக என்ன செய்கிறார். அப்போ நன்றாக கவனிக்க வேண்டும். அழகாக செய்கிறாரு, பொருத்தமாக செய்கிறாரு, அப்புறம் எப்படி செய்கிறாரு? பூரணமாக செய்கிறாரு. அவர் எங்கே இருக்கிறாரு? சொல்லுங்கள். நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போது எங்கே இருப்பார்? போயிட்டு வா, சாயங்காலம் பார்க்கலான்னு சொல்லுவாரா? ஆஃபீஸுக்கு நீங்கள் போகும்பொழுது, பணிக்கு நீங்கள் போகும்பொழுது அவர் எங்கே இருக்கிறார்? கூட தான் இருக்கிறார். கூட எதுக்கு இருக்கிறார்? அதானே இல்லையா? பாவம், அவருக்கு வேறு ஆள் இல்லையே, எதுக்குங்க கூட இருக்கிறாரு? நம்ம கூட எதுக்கு இருக்கிறாரு? பைபிள் சொல்லுகிறார், நான் உன் வலது கரத்தை பிடித்து அப்படின்னு சொல்கிறார் அல்லவா? எதுக்கு இல்லையா? நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். அப்போ நான் சொல்லுகிறேன், அழகாக செய்கிறவர், நேர்த்தியாக செய்கிறவர், பொருத்தமாக செய்கிறவர், எனக்கு உதவி செய்கிறபடினால நான் என்னுடைய வேலையில் நேர்த்தியாக இருக்க முடியும், சிறப்பாக இருக்க முடியும். புரிந்தவள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்லலாம். இப்போ நிறைய நேரத்தில் ஒரு முயற்சி எடுக்கணும், நம்ம சுயத்தை சார்ந்து பல முயற்சி எடுக்கிறோம், வேலைக்கு ஆகலைன்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி விரக்தியாகி, இது நமக்கு ஒத்து வராது, இதையெல்லாம் எவன் செய்வான் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடுறோம். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம அழைத்திருக்கிறார், கிருபா வரங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஏதோ உன்னால் முடிஞ்சதை நீ செய் அப்படின்னு சொல்லி நம்மை அனுப்புகிற தேவன் அல்ல, அவர் நம்மோடு உடனிருந்து நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ஒரு இல்லத்தரசி நான் சொல்ல இப்படிங்கிறதா ஹோம் மேக்கர்ன்னு இருக்கான். அதனால நான் வெறும் ஹோம் மேக்கர் தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அதை என்னமோ வேலை இல்லாதவர்கள், வேலை இல்லை, படிப்பு இல்லாதனால நான் வீட்டை பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் கிடையாது இல்லையா? அது ஒரு முக்கியமான ஒரு வேலை. எந்த விதத்தில் என்று நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த பணியை செய்யாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் இல்லமாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? பாருங்கள், அப்போ குறிப்பாக கவனிக்கணும் என்னவென்று கேட்டால், என்ன பணியாக இருந்தாலும் அதை நாம் நேர்த்தியாக செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு அற்புதமான கிருபை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு வசனமும் நம்ம கவனிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37. ஏன் இதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால், தேவனுக்காக செய்வதா அல்லது தேவனுடைய பலனை கொண்டு தேவனை போல நம்ம செயல்படணும், அதுதான் தேவன். அப்போ தான் கிறிஸ்துவனுடைய உபதேசத்துக்கு நாம் அலங்காரமாக இருக்கத்தக்கதாக என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் 37ஆம் வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் ரொம்ப அற்புதமாக போதிக்கிறது. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், அதே போதுமானது, ரொம்ப அற்புதமானவர். எல்லாவற்றையும் எதை செஞ்சாலும் எப்படி தான் செய்கிறாரு? சூப்பராக தான் செய்கிறார். எத்தனை பேர் நான் சொல்வது விளையும் கொள்ள முடிகிறது இல்லையா? இப்போ அந்த காலையில் உதாரணப்படுத்தின முதல் ஆராதனையில் அல்லவா,
5 அப்பம் 2 மீன் தான் இருக்கிறோம் இல்லையா. மிகப்பெரிய ஒரு கூட்டம். இதெல்லாமே திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு உதாரணம். அங்கே அற்புதமாக கிரியை செய்கிறாங்க, முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது சாத்தியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஏன் இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுப்பது முடியாத காரியம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ரொம்ப அற்புதமாக அதை காரியங்களை சிறப்பாக வைக்க பண்ணுகிறார். நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் அந்த வேத பகுதியில் எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். சொல்லுங்கள், எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள். மீதம் 12 கூடை எடுக்கப்பட்டது. மறுபடியும் இந்த வசனத்தை ஞாபகம், எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்தார், நன்றாய் செய்தார், சகலவற்றையும் நன்றாக செய்கிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த உதாரணத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்ளாம எவ்வளவு சிறப்பாக செய்கிறாரு என்று சொல்லி 5000க்கு ப்ளஸ் ஆட்கள் இருக்கிறாங்கல்லவா. அப்போ அவர் சொல்கிறார், அவங்கள எல்லாரையும் பந்தியில் 50 பேராக 100 பேராக என்ன செய்ய வேண்டும், உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு அற்புதமான அறிவு. ஏனென்று கேட்டால் பேப்பரில் நீங்கள் அப்பப்போ பார்க்கலாம், இலவச வேட்டி சேலை வாங்க போனவர்கள் மிதிபட்டு, நான் சொல்லுது புரிகிறதா உங்களுக்கு? அது உலகத்தில் நடக்குதா இல்லையா? இப்போ 5000 பேருக்கு அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க. சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு கணக்கு பிரகாரம். இங்கே மீன் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே தட 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 தடன்னு ஓடி வருவாங்க. எங்கே மீன்? எல்லாம் மேய்ச்சிட்டு போயிட்டீங்க. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? விளங்கி எப்படி அற்புதமாக வேலை செய்கிறாரு. அவங்கள எல்லாம் முதல்ல இவங்ககிட்ட கேட்குறாரு, செய்ய முடியுமா, இவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறார். இவங்க எல்லாம் முடியாது, அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னா நிறைய விளக்கமெல்லாம் சொல்கிறாங்க. அவர் 50 பேரா 100 பேரா? முதலாவது அவங்கள என்ன செய்ய வேணும், உட்கார சொல்லணும். மறுபடியும் ஒரு வேத பகுதி வாசிப்பில் சொன்னால் அது புல்லுள்ள இடமாக இருந்தபடினால், எப்படி இருக்கிறது? அது புல்லுள்ள. நான் சொல்லுகிறேன், அதுக்காக தான் அங்கே மீட்டிங்கே போட்டது. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்களை எங்கே வச்சா, எந்த இடத்துல வச்சா நீங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் என்று தேவன் அறிந்து அந்த இடத்துல உங்களை அமரச் செய்வார். அந்த இடத்துல கட்டாயம் புல் இருக்கும். நான் சொல்கிற அர்த்தத்தை விளங்கி கொண்டீர்களாம். அந்த புல்லுள்ள இடமாக இருந்தபடினால எல்லாம் 50 பேரா 100 பேரா உட்கார வச்சோடனே, இப்போ நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோம், ரிசப்ஷனுக்கெல்லாம் போகிறோம், போய் சேர் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கும். சேர் கிடைச்சி மாத்திரத்தில் இப்படியே தான் பார்க்கறது. ஏன்னா அடுத்தது சேர் போட்டாங்க, அப்படி இலை போட்டாங்கன்னு என்ன பார்க்கணும், ஆள் வரும். இப்போ இத்தனை பேர் ரொம்ப ஒழுக்கமாக உட்காந்துருக்குறாங்க. அப்போ 5 அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கள் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறார். நம்ம சம்பவம் தெரியும். கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இங்கே இன்னொரு அற்புதமான விஷயத்தை நாம் கவனிக்கிறோம். எல்லாரும் சாப்பிட்டார்கள் என்று சொல்வதற்கும் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்வதற்கும் ஆண்டவர் உங்களை வெறும் சாப்பாடு கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, உங்களை திருப்திப்படுத்துகிறவர். ஆகையினால் இன்றைக்கு இரவு உங்கள் வீட்டில் என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து கர்த்தர் உங்களை திருப்திப்படுத்துவார். என்ன சாப்பாடு? நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அந்த பேச்சே எனக்கு நைட்டு வரக்கூடாது. நான் சொல்கிறது விளங்கி கொள்ள முடிகிறதா? அப்படி சொல்லுங்கள் பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் இந்த ஆள் நைட்டு இதுதான். நான் சொல்ல புரிகிறதா? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், நான் ரொம்ப அற்புதமான விஷயம். எல்லாரும் சாப்பிட்டார்கள், எல்லாரும் திருப்தி அடைந்தார்கள் மாத்திரம் கிடையாது. மறுபடியும் இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறேன் இல்லையா? 2 ஐட்டம் வச்சு ஒரு ஆளை திருப்திப்படுத்த முடியும். யாரால்? நான் சொல்ல எவ்வளோ ஐட்டம் தான்? 2. நம்ம ஆட்கள் பொதுவாக அப்படின்னா எது இல்லையோ அதை தான் கேட்பாங்க. நான் பார்த்துருக்கீங்களா? 2 சட்னி இருந்துச்சுன்னா ஒயிட் சட்னி இஸ் தேர், க்ரீன் சட்னி இஸ் தேர், வேர் இஸ் ரெட்? நான் சொல்கிறது விளங்கி, அது என்னன்னே அவங்களுக்கு இப்போல்லாம் வெறும் கதரை வச்சு தான் விளக்குமே. தேங்காய் சட்னின்னெல்லாம் சொல்கிறதில்ல நிறைய பேர். என்ன தான் சொல்லுவாங்க? ஒயிட் சட்னி. அப்புறம் ரொம்ப ரேசிஸ்டாக இருக்கிறாங்க. நான் சொல்கிற விளங்கி கொள்ள முடிகிறதா? க்ரீன் சட்னி இப்படி தான் சொல்கிறேன், தப்பு இல்லை. அப்படி தான் புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. எது இல்லையோ அப்புறம் நல்லா சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக ரசம் இருந்திருந்தால் இன்னும் அதுதான் இல்லைன்னு தெரியுமல்லவா? நான் சொல்லுங்க புரிகிறதா? எதுக்கு இதை சொல்கிறோம்? மனுஷனை திருப்திப்படுத்துவது அவ்வளவு லேசான விஷயமே அல்ல. ஆனால் 2 ஐட்டத்தை கொண்டு கர்த்தர் அவளை திருப்திப்படுத்துகிறார் என்று சொன்னால், அந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்னால், உங்களை கொண்டும் திருப்தியை கொண்டு வர முடியும். மற்றவங்களுக்கு கொண்டு வராரோ இல்லையோ, உங்களுக்குள்ளே கொண்டு வருவார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? மறுபடியும் அதே உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், மீதம் எவ்வளவு கூட எடுத்தார்கள்? 12. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆரம்பத்தில் எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் பத்தாது, அப்படி தானே சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும்
பத்தாது. ஆனால் அந்த சில நேரம் இந்த கேட்ரிங் எல்லாம் நம்ம அந்த பணி செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. சில இடத்துல நான் கவனிச்சிருக்கிறேன். இதுதான் வேலையாக இல்லை, அதை பார்க்குறதுனால நம்ம கவனிக்கிறோம். நம்ம போய் பிளேட்டை வச்சு நின்னோம் அப்படின்னம்னா அப்படி இப்படின்னு செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? சாப்பாடு எடுத்து எப்படின்னு செய்வான், உழுகவே உழுகாது. நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறது தான், அவனை பொறுத்த வரைக்கும் போட்ட மாதிரி இருக்கும், நம்மளை பார்த்த வரைக்கும் பார்த்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒன்றும் என்ன செய்யாது, வராது. அப்புறம் நம்ம என்னம்மா உழுகலை அப்படின்னு அவனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா தரித்திரவாசிங்கிற மாதிரி நம்மளை என்ன செய்வான். நான் சொல்ல புரிகிறதா? ஒரு மீட்டிங்கில், ஒரு கிறிஸ்தவ மீட்டிங்கில் இருந்தேன். அப்போ எல்லாருக்கும் இப்படி டிஃபன் பாக்ஸில் போட்டாங்க. ஒருத்தர் 2 எடுத்துகிட்டு போனார். 2 எடுத்துகிட்டு போனோன்னே டப்புன்னு போட்டாங்க. அவருக்கு முன்னாடியே இதை இங்கே வச்சுட்டு பிளேட்டை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு என்ன செஞ்சார், எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னோம்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாலும் போதாது, அவர் நேர்த்தியாய் செய்கிறவர், நன்றாய் செய்கிறவர் இல்லையா? கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது கர்த்தருக்கு ரொம்ப லேசான காரியம். ஆகினால என்ன சின்ன வேலை இருக்கிறது, சின்ன சம்பளம் தான், குறைவான சம்பளம் தான் இருக்கிறது, இதையெல்லாம் வச்சுட்டு இந்த உலகத்தில் எப்படி நாம் பிழைக்க முடியும், எப்படி வாழ முடியும், நாமெல்லாம் செட்டில் ஆகிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், நன்றாய் செய்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கொஞ்சத்தை கொண்டு அநேகரை போஷிக்கக்கூடியவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். மறுபடியும் ஒரு குறிப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, மீதம் எவ்வளோ எடுத்தார்கள்? 12. இது ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? பாருங்க, சும்மா லேபரிங் தி பாயிண்டா கிடையாது. மீதம் எடுத்திருக்கிறார் என்று கேட்டால் எதை வைத்து மீதம் எடுத்திருக்கிறார்? இப்போ ஒரு கல்யாணம் நடக்குது, நிறைய மிச்சமாயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னோம்னா அது வருந்தத்தக்க ஒரு விஷயம். நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? நிறைய செஞ்சோம், ஆள் வரல, என்ன ஆயிடுச்சு, மிச்சமாக இருக்கிறது. இங்கே மீதம் இருக்கிறது எதனால்? நான் சொல்ல எப்படி ஆரம்பித்தாங்க, எப்படி மீதம் வந்திருக்கிறது, அதுதான் நம்ம யோசிக்கணும். ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப சொற்பம், ரொம்ப குறைவு, இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு சூழ்நிலையில் வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே, ஆரம்பித்தவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏன் அதை முக்கியப்படுத்துகிறோம்? மீதம் எடுக்கக்கூடியவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறபடினால் உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் மீதம் எடுப்பீர்கள். இந்த வேலையில் எடுக்க முடியுமா? இந்த வேலையில் தான் எடுக்க முடியும். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? இது கைக்கும் வாய்க்குமே எட்ட மாட்டாங்க. இதை தொட்டுக்கோ தொடச்சிக்கோங்கிற மாதிரி வாழ்க்கை இருக்கிறத, இதில் எப்படி ஒரு நிறைவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்பீர்கள் என்று சொன்னால், நீங்களாக அந்த வேலை செய்தால் இதில் மீதம் எடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறபடினாலே இதிலும் நீங்கள் மீதம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? நாங்கள் இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வர தொடங்கின நாள் முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்திருக்கிறோம். இந்த மிகுந்த அம்பாரம் மீந்திருக்கிறது அப்படின்னு சொல்வதுக்கு என்ன காரணம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்ததினால். வாய் திறந்து சொல்லுங்கள், கர்த்தர் எங்களை. அப்போ இன்றைக்கி கவனிக்கணும், எதுக்கு இந்த உதாரணம்லாம் சொல்லிட்டு இருக்கோம் என்று சொன்னால், இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஆமாம், இதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஒன்றுமே பெருசாக பண்ண முடியாது. ஆனால் அதை வைத்து அவர் உங்களை கொண்டு என்ன பண்ண முடியும் என்று கேட்டால் என்ன வேணாலும் பண்ணுவார். நான் சொல்லுது, இந்த வேலையை வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாருன்னு சொன்னோம்னா, ஆமாங்க இந்த வேலை, சில சொல்கிறாங்க இந்த படிப்பெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, கொச்சையாக வேறு சொல்லிடுவாங்க. இந்த படிப்பை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க, இந்த வேலையை வச்சு, இந்த சம்பளத்தை வச்சுட்டு என்ன குடும்பம் நடத்த போகிறீங்க அப்படின்னு யாராவது கேட்பார்கள்னு சொன்னால், அவங்க அறிவின் பிரகாரம் அவங்க சொல்கிறது சரிதான். இது எம்மாத்திரம், இத்தனை பேர் இருக்காங்க, இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? ஆமாங்க, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் அவரால் இல்லையா, அவர் எனக்கு உதவி செய்யும் பொழுது, அங்கே தான் முக்கியம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு புரிந்தவள் கை உயர்த்தி. ஆனால் இன்னையிலிருந்து வேலையை குறித்து புலம்புவதை நிறுத்த போகிறான். குறைவாக இருக்கிறத குறித்து இனி புலம்ப போவது இல்லை. நான் என்ன பண்ண முடியும்? இதை வச்சுட்டு, இதை வச்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் புரிந்து கொள்வது இருக்கிறதான்னு. நீங்கள் இதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் என்னங்க பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்வது தான் சரி, நியாயம். இப்போ அடுத்த கேள்வி மாற்றி வருகிறது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இல்லை, இதை வச்சு கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது அல்லவா, சொற்பமான சம்பளம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அல்லவா, இதை வச்சுட்டு ஒன்றும் பெருசாக வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்பு, யூஆர் காட் இன் த ரட்டுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதில் போய் மாட்டிக்கிட்டீங்க, மீண்டு வருவதற்கு வாய்ப்பே இல்லை, கடைசி வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு பொது அறிவின் அடிப்படையில் சொல்ல முடியும். சரியாக கூட இருக்கலாம். ஆனால் வித்தியாசம் என்னவென்று கேட்டால், என்னால் முடியாதுங்கிறது உண்மை,
ஆனால் அவரால் என்று வரும் பொழுது எதை செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்கிறவர் எனக்கு உதவி செய்கிறார். இந்த வேலையில் நீங்கள் கட்டாயம் சிறப்பாக இருக்க முடியும். ஒரு காலத்தில் திரும்பி பார்த்து சொல்வீங்க, நாங்கள் அப்படி ஒரு சாதாரண நிலையில் தான் ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும், மறுபடியும் சொல்லும்படியாக இருக்கிறோம். நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நானோ யாரு? நீங்களா? அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா என்ன சொல்ல போறீங்க? இந்த சம்பளத்தை வச்சுட்டு கடன் கொடுப்பீங்களா? வாங்கின கடனு அது யார் கொடுப்பா அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? சர்ச்சில் பாஸ்டர் என்னையே பார்த்து சொல்லும்போது நான் சொல்லத்தானே வேணும் இல்லையா? அதனால தான் சொன்னேன். இல்லை இல்லை, அந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் இந்த சம்பளத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஆமாம், அவங்க கணக்கு பிரகாரம் கரெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். இந்த ஏன் வானத்தை திறப்பார் என்று சொன்னால், வானம் பார்த்த பூமியாக இருக்கிற மானாவாரி நிலம் அப்படி இருக்கிறதுனால அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் வானத்தை திறந்து ஏற்ற நேரத்தில் மழையை பெய்ய பண்ணி. ஆனால் அந்த கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்கிறோம், வானத்தை திறப்பார் என்று சொன்னால் நாம் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எந்த வாசலை நமக்கு திறக்க வேண்டுமோ அந்த வாசலை கர்த்தர் நமக்கு திறப்பார். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வானத்தையே திறப்பார் என்று சொன்னால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி திறப்பாரா திறக்க மாட்டாரா? நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் இருக்கிறது. மறுபடியும் வாய்ப்பு கொடுக்குறேன். வானத்தையே உங்களுக்காக திறப்பார் என்று சொன்னால் வேலை வாய்ப்புக்கான வாசலை திறப்பாரா திறக்க மாட்டாரா? கட்டாயம் திறப்பார். எதுக்கு திறக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். நீங்களோ ஏற்கனவே வாங்கின கடனை கட்டாயம் கட்டுவோம் இல்லையா? துன்மார்க்கன் வாங்கி கொடுக்காமல் போகிறான். அப்படிதான் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், துன்மார்க்கன் வாங்கிட்டு கொடுக்காமல் போகிறான், நீதிமான் பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்குறான் என்று இருக்கிறது அல்லவா? நீங்களும் நானும் நீதிமான். கர்த்தர் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிறேன், வானத்தை திறக்கிற தேவன் உங்களுக்கு இந்த வாரம் வாசலை திறப்பாராக. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய கர்த்தர் நமக்கு திறந்த வாசலை வைக்கிறார். எப்படிங்க? எல்லா டோருமே ஷட்டாக இருக்கிறது, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட நேரத்தில் எங்கே வாசல் திறக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கே தான் இன்னொரு அற்புதமான உபதேசம் புரிந்து கொள்ள வேண்டும். வாசல் அவரே வாசலாக இருக்கிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? மனிதர்கள் 1000 வாசல்களை மூடினாலும் அவர் வாசலை திறப்பார். எப்படி சொல்கிறேன் என்று கேட்டால், அவரே. புரிந்தவர்கள் கை உயர்த்தி ஆமீன் என்று சொல்லார். ஆகினால இதை புரிஞ்சுக்கணும். மறுபடியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, எத்தனையோ சதவீதமான மக்கள் படித்து இன்றைக்கு இந்தியாவில் என்ன இல்லாமல் இருக்கிறார்கள்? வேலை இல்லாமல் இருக்கிறான். படித்த படிப்புக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கும் ஏதோ பிழைப்பு போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதையெல்லாம் அற்பமாகவோ குறைவாகவோ நம்ம நினைக்கல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் என்னுடைய வேலையில் தெய்வீகமான சிறப்பை கர்த்தர் கொடுப்பார். காரணம் என்னவென்று கேட்டால், நாம் சூழ்நிலையை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் சத்தியத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் உங்களுக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்கிறதா? இது எதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? கவனித்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம் இல்லையா? காட் ஆஃப் எக்ஸலன்ஸ். அவர் எதை செய்தாலும் நேர்த்தியாக தான் செய்கிறார், சிறப்பாக செய்கிறாரு, அழகாக செய்கிறாரு, பொருத்தமாக செய்கிறாரு, நன்றாக செய்திருக்கிறார். இப்படி செய்கிறவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார், எனக்கு உதவி செய்ய போகிறார். அதன் விளைவு நாம் எப்படி செய்ய போகிறோம்? இப்போ தான் நான் சொன்னேன், நன்றாக செய்ய போகிறோம், சிறப்பாக செய்ய போகிறோம், பொருத்தமாக செய்ய போகிறோம். பொருத்தங்கிறது ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லையா, ப்ரெசன்ட் டைம்ஸ் யூ ஆர் வெரி அவுட்டேட்டட்னு சொல்கிறாங்க. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, அறிவியல் ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? முன்னேறி கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருங்க அப்படின்னா, ஃபோன் பூத் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? தப்பாக சொல்லலை, மாப்பிள்ளை ஃபோன் பூத் வச்சுருக்கிறாரு, ஜெராக்ஸ் மிஷின் வச்சுருக்கிறாரு இல்லையா, அப்புறம் இந்த ஸ்கேன் மிஷின் வச்சுருக்கிறாரு, அதெல்லாம் வச்சுருக்கிறாரு. நல்ல நல்ல இல்லையா, ஜேஜேன்னு போகுது, கடை பேரும் ஜேஜே தான் இல்லையா? நல்ல பொண்ணு கொடுக்குறோம். ரைட், புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போது பூத்து வச்சுருக்கிறாருன்னு சொன்னால் யார் கொடுப்பா? இப்போ என்ன, அது அவுட்டேட்டட் ஆயிடுச்சு.
இப்போ ஜெராக்ஸ் வேணுமா, ஸ்கேன் பண்ணணுமா, இல்லையா ஃபோன் பண்ணணுமா, எல்லாம் சின்ன ஒரு டப்பாக்குள்ளே நம்மளே வச்சுருக்கிறோம். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? அப்போது பொருத்தம் என்று சொல்லும் பொழுது ஒரு காலத்தில் அது பொருத்தமாக இருந்துச்சு, இந்த காலத்தில் சம்பந்தமே கிடையாது. இன்னொரு கோணத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்ஜினியரிங் படிக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அல்லவா. 4 வருஷம் நீங்கள் படித்து முடித்து வர்றதுக்குள்ள டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு இல்லையா. இப்போ என்னெல்லாம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, ஏஐ வந்துருச்சு அல்லவா. இது வந்ததுலேருந்து யார் யாருக்கு என்ன வேலை போகும் ஒரு கேள்வி. கிறிஸ்டியானிட்டி டுடேன்னு ஒரு மேகசினில் ரொம்ப அற்புதமான புஸ்தகம், மாத பத்திரிகை அல்லவா, அதில் போட்டிருக்காங்க, ஏஐ வந்ததுனால பாஸ்டருக்கு வேலை போயிடுமா? அது எப்படி போகும் இல்லையா. இந்த சரீரத்தை மண்ணுக்கு மண்ணாக அதை யார் செய்ய முடியும்? நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? வேலை போயிடுமா? as it made the workers work easy for the pastor. பாஸ்டருக்கு வேலை சரியாக எளிமையாக மாறி இருக்கிறதா? சிலர் அப்படி சொல்கிறான். இதை எதுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நம்முடைய மெசேஜ் இருக்கிறது அல்லவா, அதனுடைய அந்த லிங்க் எடுத்து ஏஐயில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் பண்ணல, ஒருத்தர் சொன்னார், கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மெசேஜை அதுவே வகையறுத்து அதுவே டைட்டில் கொடுத்து அதுவே பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக என்ன செஞ்சிருது, சம்மரியும் எழுதி கொடுத்துருது. எது? நம்ம பிரசங்கத்தை. அது சூப்பராக ஒருவர் என்கிட்ட சொன்னார், ரொம்ப நம்மளை காட்டிலும் சூப்பராக அது எழுதியிருக்கே அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் பிரசங்கம் என்று சொன்னால் கர்த்தர் என்னோடு பேச வேண்டும், என் மூலமாக பேச வேண்டும். இதை அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். நான் சொல்வது எத்தனை பேர் புரிந்து கொள்ள முடியும்? இப்போ கவனிச்சு பாருங்கள். அதனால தான் இப்போ மறுபடியும் பல விதங்கள் இவ்விதமாக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இங்கே இருக்கிற அநேகர் பலருக்கு உபயோகமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். நம்ம இதில் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். நமக்கு ஒத்த வாக்கியம் இருக்கிறது இல்லையா, ரெஃபரன்ஸ் பைபிள் இருக்கிறது, லோகோ சாஃப்ட்வேர் இருக்கிற எல்லாம் இருக்கட்டும், அதுக்கு போகவே கூடாது. முதலாவது அடிப்படையில் நீங்கள் அமர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். ஆஃப்டர் எக்ஸாஸ்டிங் யுவர் மைண்டு இல்லையா, உங்கள் மனதில் இதுக்கு மேலே பெருசாக நான் முயற்சி எடுத்து என் மனதை பயன்படுத்தி அது ஐ கம் டு அ பாயிண்ட் ஆஃப் சேச்சுரேஷன் அண்ட் எக்ஸாஷன் சொல்லும் பொழுது தான் ஒரு புஸ்தகத்தையோ இன்னொருத்தருடைய கருத்தையோ நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்கணும். நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ள முடியும்? ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பொருத்தம் என்று சொன்னால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக ஒருவர் வேதத்தை வாசித்து அவர் ஜெபித்து அவர் தனக்கான ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். அது இன்றைக்கு பிரயோஜனப்படுமா என்று கேட்டிங்கன்னா பிரயோஜனப்படும். ஆனால் சண்டே ஈவினிங்கில் நீங்கள் எந்த பிரச்சனையோடு வருகிறீர்கள் என்று அவருக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவர் சத்தத்தை கேட்டால் அவர் உங்கள் மூலமாக ஜனங்கள் தேவ சத்தத்தை கேட்க அவரே உதவி செய்வார். பெருந்தவர்கள் கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பொருத்தம் என்று சொல்லும்போது. அப்போ 2 வசனங்களை நான் உங்களுக்கு முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். நாம் அவருக்காக செய்கிறதில்ல, அவர் நம்மை கொண்டு பணி செய்வதின் விளைவு. அவர் எப்படி சிறப்பாக செய்கிறாரோ அப்படியே நமக்கும் அந்த சிறப்பை கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். கவனித்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். 1 கொரிந்தியரில் 15வது அதிகாரம். எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள்? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிப்பதுக்கு முன்பதாக மீண்டும் நினைப்பட்டுக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற பேச்சை விட்டுறணும். இன்னைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை செய்ய போகிறோம். அவர் சிறப்புள்ளவராக செயல்படுகிறபடினால், அவர் எனக்கு பலன் கொடுக்கிறபடினால், என்னை கொண்டு செய்ய போகிறபடினால் அவர் சிறப்பு என் மூலமாக வெளிப்பட போகிறது. இப்பொழுது வசனத்தை வாசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையே எப்படி செய்தது? நான் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். காரணம், ஐ ஹாவ் டு ப்ரூவ் மை செல்ஃப். அதனால் பிரயாசப்பட்டேன். இல்லை இல்லை இல்லை, அவர்கள் காட்டிலும் அதிகமாக பிரயாசப்பட்டேன்னா என்ன காரணம்? ஐ வாண்ட் டு இல்லையா ஹாவ் பி ஒன் ஸ்டெப் அஹெட் ஆஃப் தெம். அவங்கள காட்டிலும் அதிகம் பண்ணணும், நான் யாருன்னு காமிக்கணும் என்பதினால் அல்ல. அவர் சொல்கிறார், ஐ எம் த லீஸ்ட் ஆஃப் தி அப்பாஸ்டல்ஸ். முந்தின வசனங்கள் எல்லாம் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், அகால பிறவி போன்ற எனக்கும்
கர்த்தர் தரிசனமானார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அவர் தரிசனமாக வேண்டும் என்ற நிர்பந்தமும் அவசியமும் இல்லை. அப்படி இருந்தும் எனக்கு அவர் தரிசனமானார் என்று சொன்னால் இது தேவனுடைய சுத்த கிருபை. அதை நான் எவ்விதம் நமக்கு பொறுத்துகிறேன் என்று சொன்னால், நம்மை கொண்டு தான் இதை செய்ய வேண்டும் என்று தேவனுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆனால் நம்மை கொண்டு செய்கிறார். இது நமக்கு தேவன் பாராட்டுகிற மிகப்பெரிய கிருபை. எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் என்ன இன்னொருத்தரை கொண்டு கர்த்தர் பேச முடியுமா? தாராளமாக பேச முடியும். கட்டாயம் இதை காட்டும் சிறப்பாக பேச முடியும். அப்படிப்பட்ட நிலையில் நம்மை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், ஆண்டவரே இது நீர் எங்களுக்கு பாராட்டுகிற மிகப்பெரிய கிருபை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும், இங்கே தான் நம்ம கவனிக்கணும், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருந்த தேவ கிருபை. அப்போ என்னால் முடிஞ்சதை செஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறதா தேவ கிருபை எனக்கு என்ன பலனை கொடுக்கிறதோ அதன்படி செய்ய போகிறேன். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு விளங்கி கொள்ள முடியும்? மறுபடியும் அந்த பகுதியை வாசிக்கும்படியாக இருக்கிறோம். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது அப்படின்னு சொல்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் அதே கிருபை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஆகினால வரக்கூடிய நாட்களில் எந்த பணியாக இருந்தாலும், வீட்டில் உள்ள வேலையாக இருந்தாலும் சரி, ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஊழிய பணியாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஆஃபீஸில் நம்முடைய அலுவலகங்களில் இருக்கக்கூடிய பணியாக இருந்தாலும், ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்ய போகிறேன் என்று அல்ல, என்னுடன் தேவ கிருபை இருக்கிறபடினால், தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்தின் அடிப்படையில், பலத்தின் அடிப்படையில் நான் சிறப்பாக செய்ய போகிறேன். ஆனால் தான் இன்னைக்கு காலையில் வசனத்தையும் நினைவு பூட்டிக் கொள்வது நல்லது. நாம் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளில் பெருகும்படியாக தேவன் சகலவித கிருபையை பெருகச் செய்ய வல்லவராக இருக்கிறார். கிருபை பெருகும் பொழுது பணி பெருகுகிறது. பணி பெருகும் பொழுது நன்மையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறார். பவுல் சொல்றாரு, நான் அல்ல, என்னுடன் இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. இன்றைக்கு நாளைக்கு வேலைக்கு போகும் பொழுது நாம தான் வேலைக்கு போக போகிறோம், நாம தான் வேலையை செய்ய போகிறோம். ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருந்த தேவ கிருபை. ஒரு சவாலான சூழ்நிலை வரும்பொழுது எவன் இதெல்லாம் செய்ய முடியும், யார் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். ஆனால் அந்த சவால் உங்களிடம் வந்ததுக்கு காரணம் என்னவென்று கேட்டால், கர்த்தர் உங்களை கொண்டு அதை செய்ய போகிறார். அப்போ நம்ம அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறபடினால், நீர் எனக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறபடினால இந்த வேலையை சிறப்பாக செய்ய நீர் எனக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இன்னொரு வசனம் கவனிப்போம் இல்லையா? ரோமர்கள் நிருபம் 15வது அதிகாரம். 2-3 சாட்சிகளினாலே ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்படும் என்பது ஒரு பிரமாணம் அல்லவா? அப்போ இங்கே ஒரு வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், ரோமர்கள் நிருபம் 15வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் பவுல் ஊழியத்தை குறித்து சொல்கிறாரு. 1 கொரிந்தியரில் என்ன சொன்னார்? ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருந்த தேவ கிருபையே அப்படி செய்து. எப்படி இவ்வளோ முயற்சி எடுத்திருக்கிறீங்க, இவ்வளோ பிரயாசம் எடுத்திருக்கிறீங்க, இவ்வளோ பிரயாணங்கள் பண்ணியிருக்கிறீங்க, புதிய ஏற்பாட்டில் பாதி எழுதியிருக்கிறாரு அல்லவா? இவ்வளோ பிரயாசம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுல் சொல்ற, நான் அல்ல, என்னுடன் இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. இது என்னால் உண்டானது அல்ல, தேவனுடைய கிருபை. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 15வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை முக்கியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களினாலும் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறு ஒன்றையும் சொல்ல நான், குறிப்பிட்ட வார்த்தை, கிறிஸ்து என்னை கொண்டு நடப்பித்தது. வாய்திறந்து சொல்ல முடியாது இருக்கும். கிறிஸ்து, ஏன் கிறிஸ்து தான் இவரை கொண்டு நடத்த முடியும் என்று கேட்டால், அற்புதம் செய்யணும்னா எப்படி செய்ய முடியும்? இப்போ நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டாம் இல்லையா? அற்புதத்திற்கும், அதாவது இங்கிலீஷில் சொன்னால் சிறப்பாக இருக்கும், there is a difference between magic and miracle னு சொல்லுவாங்க. கேட்டுக்கிங்களா? there is a difference between magic and miracle. அதாவது வித்தை காட்டுவதற்கும் அற்புதம் செய்வதற்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம். வித்தை காட்டுவது மனிதன் செய்யக்கூடியது, அற்புதம் செய்வது தேவன் தான் செய்யும். இப்போ நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இட் இஸ் இன் மை கண்ட்ரோல், என்னுடைய சுய சித்தத்தின் அடிப்படையில் நான் செய்யலாம், செய்யாமையும் போகலாம். இதுதான் மேஜிக். அற்புதம்னு சொன்னோம்னா யார் தான் செய்யணும்? அவர் தான் செய்யணும்.
அப்போ அற்புத அடையாளங்களின் பலத்தினால் என்று சொல்லும் பொழுது பவுல் ரொம்ப தெளிவாக சொல்றார், இது நான் செஞ்சதல்ல, தேவன் என்னை கொண்டு செய்தது. வாய் திறந்து சொல்ல முடியாது இருக்கிறோம் தேவன். அப்போ உங்க ஆபீஸ்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், நான் செய்ய போவதல்ல, கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிறார். வாய் திறந்து சொல்லுங்கள், கர்த்தர் என்னை கொண்டு செய்ய போகிறார். குறிப்பு மறுபடியும் கவனிக்கிறோம், ஏதோ என்னால் முடிந்ததல்ல. என்னால் முடிஞ்சதுன்னா ரொம்ப சொற்பமான விஷயம். கர்த்தர் என்னை கொண்டு, ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. நான் சொல்லுகிறேன், அதனுடைய விளைவு என்னவென்று கேட்டால், நம்முடைய பிரயாசத்தில் தெய்வீகமான செழிப்பை கர்த்தர் கொண்டு வர வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு சில உதாரண வசனங்களை வாசித்து ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம். ஆதியாகமம் 39வது அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணம். காலையில் கூட யோசேப்பை குறித்து நாம் கவனித்திருக்கிறோம். ரொம்ப சிறப்பான விஷயம். அவன் கொண்டு போகப்பட்ட சூழ்நிலை ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை இல்லையா? சொந்த குடும்பத்தினால் விலைக்கு விற்கப்பட்ட ஒரு மனிதன் அல்லவா? 17-18 வயசு தான் இருக்கும். அப்போ அந்த வயசில் ரொம்ப டெண்டர் ஏஜில் அவனை விலைக்கு விற்றுட்டாங்க இல்லையா? ஆக்சுவலாக கொல்லணும்னு நினச்சாங்க. ஆனால் மறுபடியும் சகோதரர்கள் பேசிக்கொள்வதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இவனை கொண்டு நமக்கு என்ன லாபம் இருக்குதுன்னு சொல்கிறான். இந்தியனாக இருப்பான். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? எல்லாத்துலேயும் ஒரு லாபம் பார்த்து தான் ஆகணும் இல்லையா? ஆற்றோடு போனாலும் அது தெரியாது அல்லவா? ஆதாயம் இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதுமா. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கும் பொழுது இவனை கொண்டு நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு அண்ணன் சொல்கிறார். அதனால் இவனை பேசாமல் என்ன செஞ்சிடலாம், விற்றுடலாம் அப்படின்ட்டு 20 காசுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, விற்றுட்டாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் போகிறார். நீங்கள் பின்ன உள்ள வசனங்களெல்லாம் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவனை போகும்பொழுது கழுத்தில் செயின் கட்டி என்ன செய்கிறாங்க, வெளுத்துட்டு போகிறான், சத்தம் போடுறான் பயங்கரமாக, என்னை காப்பாற்றுங்க, என்னை விட்டுறாதீங்க. அந்த சத்தம், அந்த ஓலை சத்தம் பல வருஷங்கள் கழித்து ஒரு சகோதரன் சொல்கிறான், இன்றைக்கும் என் காதில் அப்படி தான் இங்கே ஒரு ஆள்கிட்ட விற்றாங்களாம். அவன் யார் அப்படின்னு சொன்னோம்னா கை மாற்றி விட்றவன். இங்கே வாங்கி இன்னொரு இடத்துல விற்றுருவான். அவன் போய் யாருக்கு விற்றுட்டான், இன்னொரு ஆளுக்கு விற்றுட்டான். அந்த விற்கப்பட்ட இடத்துல வேலையில் ஒரு வேலை கிடைக்கிது. இப்படி விற்கப்பட்டவனுக்கு என்ன வேலை கிடைக்கும் இல்லையா? இப்போ தான் அவர் ஹார்வர்டில் MBA முடிச்சிருக்கிறாருன்னா அது வேறு. இவர் இப்போ தான் விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது வித்தியாசம். ஆனால் ஒரு வேலை கிடைக்கிது இல்லையா? அந்த வேலையில் ஒரு போத்திப்பாரோடைய வீட்டில் வேலை செய்கிறான். இப்போ தான் நம்ம கவனிக்கணும் பாருங்கள். 39வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் இல்லையா? அவன் எகிப்தினாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். மறுபடியும் எல்லாமே ரொம்ப அற்புதமான. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவர் கூட இருந்ததினால் இவன் காரிய சித்தி உள்ளவனானான். இப்போ நம்ம கூட யார் இருக்கிறான்? காரியகாரன் என்பதற்கும் காரிய சித்தி உள்ளவன் என்பதற்கும் வித்தியாசம். காரியகாரன்னா கண்ணிங்காக இருக்கிறான் இல்லையா? தந்திரத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன இருக்கிறது பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதும் அப்படின்னு இருக்கிறது அல்லவா? பிசாசு தான் தந்திரம் உள்ளவன், ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர், ஞானம் உள்ளவர். என்ன வித்தியாசம்னு நீங்கள் கேட்கலாம். தந்திரத்தினால இன்னொருவனை பாருங்கள், இன்னொருவனுக்கு வருவதை தவிர்த்து அதை பற்றி கொள்வதுக்கு தந்திரம். நான் சொல்லுகிறேன், ஞானம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், யாரையும் ஏமாற்ற வேண்டாம், நீங்கள் ஜெயிக்க முடியும். நான் தந்திரம்னா யாரையாவது ஏமாத்தினா தான் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். அதான் தந்திரம். ஞானம் எப்படி என்று சொன்னால், யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் கட்டாயம் ஜெயிக்க முடியும். இதெல்லாம் நடக்கிற காரியங்களா இந்த உலகத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தி தான் காண்பிக்க வேண்டும் இல்லையா? ஏனென்றால் இதுதான் சத்தியம். 2ஆம் வசனத்தை மறுபடியும் கவனிக்கிறோம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் எப்படி இருந்தான், காரிய சித்தி உள்ளவன். ஆனால் எங்கே தான் இருந்தான், அங்கே அடிமையாக தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். ஒருவர் ரொம்ப அற்புதமாக சொன்னுகிறார். என்னவென்று கேட்டால், இட் டசன்ட் மேட்டர் வாட் பொசிஷன் யூ ஹோல்ட் இன் தி ஆஃபீஸ். நீங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பது, அசிஸ்டண்ட்டா அல்லது இப்போ தான் நியூ கம்மரா அல்லது எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்க என்பது பெரிய பொருட்டல்ல. நாட் தி பொசிஷன் பட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நிலையில் நீங்கள் இருக்க போவதில்லை, கர்த்தர் உங்களை உயர்த்த தான் போகிறார். எத்தனை பேர் புரிந்து ஆமீன் என்று சொல்ல முடியும்? கவனித்து பாருங்கள். 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும். இப்போ ப்ரொமோஷன் எப்படிங்க வருது,
ப்ரொமோஷன் எப்படி வருது? அடுத்த 4ஆம் வசனத்தில் ப்ரொமோஷன் வருது அல்லவா? 3ஆம் வசனத்தில் ப்ரொமோஷனுக்கான காரணம் இருக்கிறது இல்லையா? என்ன காரணம் இருக்கிறது? வாசித்தீங்களா? மறுபடியும் வாசிக்கலாமே. கர்த்தர், இப்போ கர்த்தர் இன்னைக்கு யாரோடு இருக்கிறார்? 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்போடு இருந்தார். இன்னைக்கு யாரோடு இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். இருந்து என்ன பண்ண போகிறார் இல்லையா? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார். யாருங்க வாய்க்க பண்ணுறான்? ஏதோ என்னால் முடிஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா பெருசாக ஒன்றும் வாய்ப்பதற்கு சாத்தியம் கிடையாது. கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் செய்கிறதை அவர் வாய்க்க பண்ணுகிறார். மறுபடியும் கவனிக்கணும், நாம் செய்ய வேண்டியதை நாம் தான் செய்யணும், அவர் தான் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் புரிந்த ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ குறிப்பு என்னவென்று கேட்டால், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் ஆஃபீஸுக்கு நாளைக்கு என்ன டைமுக்கு போகணும்? ஏன்னா அவர் கரெக்டாக தான் போவார். அப்போ நீங்கள் என்ன டைமுக்கு போகணும்? நீங்கள் கரெக்டான டைமுக்கு தான் போகணும். இப்போ போய் தான் ஆகணும். போய் விரலை வைக்கலை அப்படின்னு சொன்னோம்னா அரை நாள் சம்பளம் என்ன செஞ்சிருது? போயிடுது. நான்லாம் ரொம்ப பங்க்சுவலுங்க, தெரியும் எதனாலன்னு. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? வச்சு தான் ஆகணும். ஆனால் குறிப்பு என்னவென்று கேட்டால், அவன் வேலை செய்கிறான், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நாளைக்கு நம்ம வேலைக்கு போகிறோம், இதெல்லாம் வாய்க்குமா? கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எத்தனை பேர் புரிந்த ஆமீன் என்று சொல்ல முடியும் இல்லையா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்பது நல்லது. கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று உங்கள் எம்ப்ளாயி, உங்கள் எஜமானன் காணும் பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், மறுபடியும் பார்வைக்கு ஊழியம் பார்க்குறார். அதனால் செய்யாமல் யார் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ கர்த்தர் பார்க்கிறார், அவர் எனக்கு உதவி செய்கிறார், ஆகையினால இந்த வேலையை நான் சிறப்பாக தான் என்ன செய்ய போகிறேன் என்கிற நிலை வரும் பொழுது 4ஆம் வசனத்தில் த ஃபேவர் ஆஃப் காட் இருக்கிறோம் இல்லையா? பாருங்கள், வாசிப்போம் என்று சொன்னால், யோசேப்பு இடத்துல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம், தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும். இப்போ நமக்கு எப்படி வரணும்னு விருப்பம்னு சொன்னோம்னா, எடுத்தோடனே 4ஆம் வசனம் தான். எடுத்தோடனே ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்குறோம், திங்கக்கிழமை 4ஆம் வசனம் வரப்போகுது. 4ஆம் வசனம் வரவே அது 1, 2, 3க்கு அப்புறம் தான் வரும். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ உங்கள்கிட்ட பவர் இல்லாமல் இருக்கட்டும். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? ஏன்னா வசனத்தில் தான் வசம் இருக்கிறது, மனுஷங்கிட்ட கிடையாது. இப்போ நம்ம அப்படி தான் எதிர்பார்க்குறோம். அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் தான் எல்லாருக்கும் ஏற்கிட்டு விருப்பமாக இருக்கிறது இல்லையா? நாளைக்கு நீங்கள் போகும் பொழுது ப்ரொமோஷன் உங்களுக்காக காத்திருக்கிறது. போன வாரம் முழுவதும் ஓபி அடிச்சிருக்கிறாரு, சரியாக வேலைக்கு போகல, கொடுத்த வேலையை சரியாக செய்யலை. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? 4ஆம் வசனம் உடனே டப்புன்னு என்ன செய்யணும்? நிறைவேறணும். அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தர் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாரா? இல்லை, வாய்க்க பண்ணுகிறவர். எப்படி வாய்க்க பண்ணுகிறார்? 3ஆம் வசனத்தில் இருக்கிறது இல்லையா? அவன் செய்கிற வேலையை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்போ யார் தான் வேலை செய்யணும்? பக்கத்தில் பார்த்தவங்க நம்ம தான் செய்யணும். யார் வாய்க்க பண்ணுவா? அவர் தான் வாய்க்க பண்ணுவார். அவருடைய உதவி. ஏதோ என்னால் முடிஞ்சதுன்னு சொன்னோம்னாலே வாய்க்காது. ஏன்னா நம்ம தான் எல்லாம் முடியாத. அவர் வாய்க்க பண்ணுகிறார். போன வாரம் ட்ரை பண்ணியிருக்கலாம், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக விரக்தியில் இதையெல்லாம் எவன் செய்வான்ட்டு வச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். திரும்ப கர்த்தரை நம்பி நன்மை செய். சங்கீதம் 37 இருக்கிறல்லவா? யாரை நம்பி? கர்த்தரை நம்பி நன்மை செய். இப்போ 3ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு. ஏன்னா வெறும் யோசேப்பு தான் அங்கே வேலை செய்கிறவர் இல்லை, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஏராளமான பேர் இருக்கிறாங்க. கம்பெனியில் நீங்கள் மாத்திரம்தான் இருக்கிறீங்களா? கோயம்புத்தூரில் நான் மாத்திரம்தான் இருக்கிறோம், நம்ம மாத்திரம்தான் இருக்கிறோமா? ஏராளமான பேர் இருக்கிறார்கள். ஆனால் தேவ தயவு நமக்கு இருக்கும் பொழுது மனித தயவையும் கர்த்தர் தருவார். சொல்லுங்கள், தேவ தயவு இருக்கும் பொழுது மனித தயவு. இப்பொழுது வாசிப்போம். யோசேப்பு தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம், தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். நான் சொல்லுகிறேன், கூட இருக்கிறவர் வாய்க்க பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதனுடைய இன்னொரு எளிமையான விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவன் செய்கிற மாதிரி யாருமே செய்ய முடியல. ஏன் முடியல? முன்பு ஒரு மாதம் என்று நினைக்கிறேன், மாலை கூடுகையில் தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது என்று நினைவு இருக்கிறோம். இப்போ இருக்கிற உலகம் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், நீங்கள் வேலை செய்யலைன்னா 1000 பேர் இருக்கிறாங்க. நம்ம வேலை செய்யலைன்னா
நம்மளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 1000 பேர் இருக்கிறாங்க. அதை உணர்வாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்வதின் விளைவு எப்படி இருக்கும் என்று கேட்டால், 1000 பேர் இருந்தாலும் நீங்கள் செய்கிற மாதிரி இந்த வேலையை ஒருவரும் செய்ய முடியாது. காரணம், செய்கிறவர்கள் நீங்கள் அல்ல. ஒரு கோணத்தில் கர்த்தர் உங்கள் மூலமாக செய்கிறார். எத்தனை பேர் கேன் காட் பி ரீப்ளேஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட் கேன் நெவர் பி ரீப்ளேஸ்ட். ஆண்டவருக்கு பதிலாக எதையும் கொண்டு வரலாம், ஆனால் தேவன் செய்வது போல யாரும் செய்ய முடியவே முடியாது. அந்த தேவன் தான் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆகினால் உங்களுக்கு வர்ற ஆர்டர் கட்டாயம் வரும் இல்லையா? அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆமாங்க உலகம் அப்படி தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் மறுபடியும் வசனத்தை நம்ம வாசிக்கணும். ஆண்டவரே, இது நீர் கொடுத்த வேலை, நீர் கொடுத்த திறமை, நான் உம்முடைய பிள்ளை, நீர் என்னுடைய தேவன் ஆகினாலே உம்முடைய உபதேசத்தை அலங்கரிக்கத்தக்கதாக நீர் எனக்கு கட்டாயம் உதவி செய்கிற தேவனாக இருப்பதற்காக நன்றி. சாதாரண ஒரு வேலை நமக்கு வரக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் கவனமாக ஆண்டவரை முன்வைத்து அவரை முக்கியப்படுத்தி, ஆண்டவரை இதை நான் உமக்காக செய்கிறேன் என்று நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய தயவை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். புரிந்தவள் கை உயர்த்தி ஆமென். யோசேப்புக்கு என்ன வேலை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா? என்ன வேலை செஞ்சுருப்பார்? பொதுவாக ஒரு கணிப்பு இருக்கிறோம். இப்போ தான் புதுசாக ஒரு அடிமை வந்து சேர்ந்துருக்கிறார். இப்போ நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? பரவாயில்ல, அவனுக்கு ஒரு நல்ல அடிமை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அல்லவா? அப்போ புதிதாக இப்போ தான் அடிமையாக வந்திருக்கிறார் என்று சொன்னால், பொதுவான கருத்து என்னவென்றால், யாருமே செய்ய விரும்பாத வேலையை யார் தலையில் தட்டிடுவாங்க. ஏன்னா அவர் இப்போ தானே புதுசாக வந்திருக்கிறாரு, அதனால் டீ வாங்கிட்டு வா, வடை வாங்கிட்டு வான்னு அந்த வேலையெல்லாம் என்ன செய்வாங்க, உதாரணத்துக்கு அப்படி கொடுப்பான். அப்போ யோசேப்புக்கு என்ன வேலை கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? எடுத்தோன்னு என்ன வேலை கிடச்சிருக்கோம் இல்லையா? இப்போ தான் புதுசாக அடிமை வந்திருக்கிறார். என்ன வேலை கிடைக்கும்? யாருமே செய்ய விரும்பாத வேலையை யார்கிட்ட கொடுத்துருவாங்க? அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவர் எப்படி செய்கிறாரு? அவர் செய்கிறாருங்க. ஆனால் கர்த்தர் கூட இருந்து ஒரு விதம் உதாரணப்படுத்தினார். அதாவது யோசேப்புக்கு கூட்டல் பெருக்கல் வேலை தான் கிடைத்தது. மேக்ஸ் டீச்சர் அல்ல, நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? கூட்டல் பெருக்கல்னு என்ன வேலை? வீடு கூட்டுறது, மாப்பிங் இல்லையா? அந்த வேலை தான் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அவர் கூட்டுற மாதிரி யாருமே கூட்ட முடியாது. மற்றவங்க கூட்டினா சொட்டையாக இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தா அது என்னது? ஓ அதுவா? நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? யோசேப்பு அந்த வேலை செஞ்சாருன்னா எப்படி இருக்கிறது? ரொம்ப சூப்பராக இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது என்ன கேட்பீங்க? மட்டமான ஆள் எதாக இருந்தால் அப்படி சொல்கிறோமா? இல்லையே. நல்ல வேலை செய்கிறவங்க நல்ல சம்பளம் கொடுப்பீங்களா? இல்லை. ஆனால் நல்ல வேலை செய்கிற ஆள் மாத்திரம் வேணாம். அப்படி தானே உலகம் இருக்கிறது. அவள் ஒரு அடிமை, யாருமே செய்யாத வேலையெல்லாம் அவங்ககிட்ட தாட்டி விட்டுருவாங்க. அந்த வேலையை தான் செய்கிறாரு. ஆனால் ஆச்சரியம் என்னவென்று கேட்டால், அந்த அற்பமான வேலையை செய்யும் பொழுது அற்புதமானவர் உதவி செய்கிறார். நான் சொல்கிறேன், நாங்கள் வீட்டு வேலை தான் செய்கிறோம் அப்படின்னு. வீட்டு வேலைன்னா அது எந்த விதத்தில் குறை? அது எந்த விதத்திலும் குறையே கிடையாது. நான் சொல்கிறேன், சில ஆட்களெல்லாம் காலையில் ஜெபமே என்னன்னா, ஆண்டவரே வேலைக்கு ஆள் வரணும் கர்த்தாவே, இடுப்பு வலிக்கிறது, என்னால் உங்களுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? எனக்கு சொல்கிறோம், எந்த வேலையும் அற்பமான வேலை அல்ல. அவருக்குன்னு செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த வேலையில் கர்த்தர் கூட இருந்து வாய்க்க பண்ணுவார். தேவ தயவு உங்களுக்கு கட்டாயம் உண்டாயிருக்கும். நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தில் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், இங்கேயும் அதே பிரமாணம் தான். நாங்கள் கட்ட போகிறோம். நாங்கள் ஏன் கட்ட போகிறோம்? அவரே பதில் சொல்கிறார். நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனம். நாம் ஜபிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் அற்புதமான வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், அங்கே ரொம்ப அற்புதமாக வேதம் நமக்கு போதிக்கிறது. வாசிப்போம். 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். கவனிச்சிங்களா? என்னால் முடிஞ்சதை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் எப்படி சொல்கிறார்? வார்த்தை கவனித்தாலே சிறப்பாக இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். தேர்ஃபோர் ஆகியனாலே அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஏன் எழுந்து கட்டுவோம்? ரிவர்ஸில் வரலாம். ஏன் எழுந்து கட்ட போகிறோம்? பரலோகத்தின் தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நாளைக்கு வேலைக்கு போக போகிறோம். ஏன் என்று கேட்டால், பரலோகத்தின் தேவன்
ஆகையினால நாளைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? செய்ய வேண்டியதை செய்ய போகிறோம். ரொம்ப அற்புதமான வார்த்தை, பலமுறை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். எல்லாரும் வாய் திறந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். காரியங்களை, அதை இவ்விதம் எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டும். காரியங்களை என் கைக்கு கூடி வர பண்ணுவார். எல்லாரும் இணைந்து சொல்ல முடியாது இருக்கிறோம். காரியங்களை என்னுடைய கைக்கு கூடி வர பண்ணுவார் பரலோகத்தின் தேவன். ஆகினாலே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? வேலை செய்ய போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் கவனித்து பாருங்கள். எல்லாவற்றிலும் இந்த அற்புதமான பிரமாணம் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை கவனிப்போம் என்று சொன்னால், நீங்கள் புறப்பட்டு போய் இருக்கிறதல்லவா? மத்திய சுவிசேஷம் 28 இருக்கிறோம் இல்லையா? த கிரேட் கமிஷன் என்று இருக்கிறோம். நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இல்லையா? இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து அவரை சீசராக்கி அப்படிலாம் இருக்கிறதல்லவா? அற்புதமான வார்த்தைகள். மார்க்கு சுவிசேஷத்தில் அது கூட இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலான சில அற்புதமான விஷயங்கள் இருக்கிறது. 20ஆம் வசனத்தில் 28 கடைசியில் கேட்குறாங்க, போகிறாங்க, அப்படி மனசில் வச்சுக்கோங்க. 20வது வசனம் வரும் பொழுது, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட. ஆமாம், மார்க்கு 16:20 மறுபடியும் வாசிக்கலாமா? அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் எங்க இருந்தாருங்க? கூட தான் இருந்தார். கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை. நாளைக்கு அவர்கள் புறப்பட்டு போய், நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? வேலைக்கு போகிறோம், அவர்கள் கிரியை செய்தார்கள், கர்த்தர் அடையாளங்களினாலே தம்முடைய வாக்குத்தத்தமான வார்த்தையை அவர்களுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தினார். எத்தனை பேர் புரிந்து ஆமென் என்று சொல்ல முடியும்? மறுபடியும் சொல்லுகிறேன், என்னால் முடிந்ததல்ல, கர்த்தர் என்னை கொண்டு எதையெல்லாம் செய்ய திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை செய்து முடிப்பது தான் தேவனுடைய தெய்வீகமான முறைமை. அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கேயும் ரொம்ப அற்புதமாக வேதம் இந்த சத்தியத்தை தான் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறோம். நீங்கள் அங்கு வாசிப்போம் என்று சொன்னால் இணைந்து வாசிக்கும்படியாக இருக்கிறோம். அப்போஸ்தலர் 14:3, அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய். மறுபடியும் சொல்லுகிறேன், அநேக நாள். நாளைக்கு போனாங்க, நாளைக்கே எல்லாம் ஆச்சிருச்சின்னு சொன்னோம்னா சந்தோஷம்தான், வேணாம்னு சொல்லலை, எனக்கு அப்படி தான் விருப்பமாக இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் அந்த இடத்துல தரித்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? போய் வேலைக்கு சேர்ந்தோன்னா அடுத்த நாள் ப்ரமோஷன் வரலன்னு வேலை மாற்றோன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஒரு இடத்துல ஸ்டிக்கபிலிட்டி வேண்டும். சொல்லுங்கள், என்ன பிலிட்டிங்க அது? ஸ்டிக்கபிலிட்டி அப்படின்னா ஒரு இடத்துல கொஞ்சம் நிலை கொண்டு இருக்க வேண்டும். மரம் வளர வேண்டும், கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாட்டப்பட்ட இடத்துலையே என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நாள் இருக்கணும். ஆகினால இந்த வேலை இல்லை, உருப்படவே முடியாதுன்னு நினைக்காதீங்க. அங்கே இருந்தால் தான் உருப்பட முடியும். நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். பாருங்கள், அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர் கைகளால் செய்யப்படும்படிக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அவர்கள் இருந்தார்கள், அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள், அற்புதங்கள் நடைபெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். சொல்ல, யார் தான் அனுக்கிரகம் பண்ணினார்? கர்த்தர். நான் சொல்கிறேன், நம்முடைய வேலையில் தெய்வீகமான சிறப்பை கர்த்தர் கொண்டு வர வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரே வசனம் வாசித்து முடிக்கும்படியாக இருக்கிறோம். நீதிமொழிகள் 22:29. நீதிமொழிகள் புஸ்தகம் 22வது அதிகாரம் 29வது வசனம். எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். வாசிக்கலாம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இல்லையா? If you see a man who is diligent in his work, இல்லையா, he will stand before kings and not ordinary men என்ன இருக்கார்? சாதாரண ஆட்களுக்கு முன்பாக அவன் நிற்க போகிறவன் அல்ல, அவன் யாருக்கு முன்பாக நிற்க போகிறவன்? யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்துதான். கூட்டல் பெருக்கல் தான் ஆரம்பித்தார், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக செய்கிறார். கர்த்தர் கூட இருந்து அவனுக்கு உதவி செய்கிறார். ஒரு நாள் வருகிறது, யாருக்கு முன்பாக போய் நிற்கிறான்? ராஜா பார்வோனுக்கு முன்பாக. அதை நான் இவ்விதம் சொல்லும்படியாக விரும்புகிறேன். நாளைக்கு நம்ம வேலைக்கு போகும் பொழுது கர்த்தர் ராஜாவுக்கு முன்பாக என்னை நிறுத்துவார் என்று சொல்வது சரிதான். ஆனால் அவரே ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். அவருக்கு முன்பாக நான் பணி செய்யும் பொழுது இந்த உலக ராஜாக்களுக்கு முன்பதாகவும் கர்த்தர் தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். உங்களுடைய வேலையில் தெய்வீக சிறப்பு
இயேசுவின் நாமத்தினால் உண்டாயிருப்பதாக. எழுமி நின்று தேவனுக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்தினவர்களாக தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான நேரம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேலையில் பலவிதமான சவால்கள் இருக்கிறது, பலவிதமான சோர்வுக்கான காரணம் இருக்கிறது, சரீர பலவீனம், மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய தொல்லை, பல விதங்களில் நமக்கு பலவிதமான சவால் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ரொம்ப அற்புதமாக நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் நம்மை கொண்டு செய்யக்கூடிய காரியம், அவர் நமக்கு உதவி செய்கிறார். பவுல் சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். நான் அல்ல, என்னுடன் இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. அந்த கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. கர்த்தர் என்னை கொண்டு செய்த கிரியைகள், கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்து கிரியையை நடப்பித்து வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் செய்த வேலையை வாய்க்க பண்ணினார். அதே தேவன் தான் இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை பரத்துக்கு நேராக உயர்த்தி வாய் திறந்து சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகள். நான் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நான் அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானோ கடன் வாங்காதிருப்பேன். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். கரம் தட்டி உன்னதமான இயேசுவை நாம் கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தில் வாஞ்சையா. ஐயாவும் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஐயாவும் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய கருவை எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக நாங்கள் உம்மை மனதாரமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எதை செய்தாலும் உமக்கென்று செய்யும்படியாக ஆண்டவருடைய நற்கிரியைகளை செய்வதில் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கும்படிக்கு எங்களை நீர் மீட்டு கொண்டு எங்களுக்காக உண்மையே நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய பணியில ஆண்டவரே தெய்வீகமான சிறப்பு உண்டாகும்படியாக நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்யும் வேலையிலே ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் நீர் தருவதற்காக ஸ்தோத்திரம். உடைய மக்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.